நம்மளோட அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய சில பொருட்கள் பார்த்தோம் அப்படின்னா, கண்டுபிடிச்சவங்க ஒரு நோக்கத்துக்கு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அத நம்ம நோக்கத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு பொருள பத்தி தான் இந்த ஒரு காணொளியில பார்க்க போறோம். இந்த ஒரு காணொளிய கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படி என்ன பொருள்ப்பா கண்டுபிடிச்சு ஒரு நோக்கத்துக்கு கண்டுபிடிச்சு அத நம்ம நோக்கத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வேற எதுவும் கிடையாது. நம்ம வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய சவுண்ட் சிஸ்டம் தான். வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய சவுண்ட் சிஸ்டம் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தியேட்டர் மாதிரியான எஃபெக்ட்டா ஃபுல்லா கிடைக்கலனா கூட கொஞ்சமாச்சும் நம்ம வீட்ல கிடைக்கணும்னு செட் பண்ணக்கூடியது அந்த சவுண்ட் சிஸ்டம். சவுண்ட் சிஸ்டத்த எதுக்குப்பா தப்பா யூஸ் பண்றோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நெறைய பேர் யூஸ் பண்ண கிடையாது. சிலர் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு சவுண்ட் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ள கேட்கறதுக்கு நம்ம சந்தோஷத்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய சவுண்ட் சிஸ்டம். ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதோ திருவிழாவுல மைக்க கட்டின மாரி சவுண்ட் வச்சு பக்கத்து வீட்ல இல்ல அடுத்த சந்து வரைக்கும் கேட்கிற மாதிரியான சவுண்ட் வச்சுக்குவாங்க. சவுண்ட் வைக்க தான் சவுண்ட் சிஸ்டமே வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, சவுண்ட் வைங்க. அதாவது நம்ம வீட்டுக்குள்ள கேட்கிற மாதிரி நமக்கு கேட்கிற மாதிரி வச்சுக்கலாம். போய் நம்ம பக்கத்து வீட்டுக்கு கேட்கிற மாதிரி, ஏத்த வீட்டுக்கு கேட்கிற மாதிரி, கீழ் வீட்ல கேட்கிற மாதிரி, சைடு வீட்ல கேட்கிற மாதிரி வச்சோம் அப்படின்னா, கட்டத்துக்கு மேல அந்த சத்தம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா எரிச்சல் உண்டாக்கக்கூடும். அந்த எரிச்சல் பார்த்தோம் அப்படின்னா சண்டை வரைக்கும் கூட விடக்கூட வாய்ப்பு இருக்கு. இதனால நாங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, சவுண்ட் வச்சு கேளுங்க, தப்பு கிடையாது. அது நம்மளுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி இருக்கணும், இல்ல நம்ம வீட்டுக்குள்ள மட்டும் கேட்கிற மாதிரி இருக்கணும். பக்கத்து வீடு, ஏத்த வீடு, அடுத்த சந்து வரைக்கும் கேட்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்காதீங்கன்னு தான் நாங்க சொல்ல வரோம்.